தானியேல் மூன்றாவது அதிகாரத்தினுடைய இது கதை இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க இது அந்த காலத்தில் ஏதோ ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு. இது அவ்வளோ நிஜமான ஒரு காரியங்கள், சத்தியம். இது உண்மையாகவே நடந்தது என்பதை சத்திய வேதாகமத்தில் அதை பதிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த பாபிலோன் என்னப்பட்ட ஒரு பெரிய பட்டணம், அந்த பட்டணம் பார்த்தீங்களன்னா இந்த வெளிநாட்டில் நியூயார்க் சிட்டி மாதிரி அது ஒரு பெரிய பட்டணம். அங்க வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த சின்ன சின்ன நாட்டில் இருக்கிற ஜனங்களவை, திறமையான ஜனங்களவை, நாடுகளை மிரட்டி, ஜனங்களை மிரட்டி, அங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு ஜனங்களை சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க நாட்டில் போய் அவங்க நாடை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுமா அந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களில் திறமையான ஆட்களை சிறைப்பிடித்து போனார்கள். அந்த போனவர்களை 4 பேரை தான் பேசப்படுகிறது. ஒன்று தானியேலை பார்த்தோம், அவனை எப்படி உண்மையா இருந்தான், அந்த ஊர் ஜனங்களுக்கு எப்படி பொறாமை ஏற்பட்டது, எங்கேயோ இருந்து அடிமையா வந்தவன் இங்கே நமக்கு மத்தியில் ரொம்ப உயர்றான், ஆசீர்வதிக்கப்படுறான், எல்லா துறையிலும் சிறந்து விலகுறான் அப்படின்னு சொல்லி பொறாமை ஏற்பட்டு ராஜாவினிடத்தில் எந்த அளவுக்கு அவனை கலகம் மூட்டணுமோ அதெல்லாம் மூட்டி அவனை சிங்க கபியில் போடப்பட்டதை நாம் பார்த்தோம். அதே அந்த பட்டியலில் இந்த சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ என்கிற தேவ மனிதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அதே இந்த பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன அந்த காலத்தில் இவர்கள் வசிக்கிற அந்த இடத்தில் பாருங்க, இப்போ ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி, குறிப்பிட்ட சமூகம் இவங்க தான் அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பாபிலோன்ல பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள், பல இனத்தார், பல ஜாதிகள், பல கலாச்சாரம் உள்ள, பல அந்நிய தேவர்களை வணங்குற இந்த ஜனங்கள் கொண்ட நாடு தான் பாபிலோன் எனப்பட்ட அந்த நாடு. இந்த நாட்டில் பாருங்க, இந்த சாத்ராக், மேசாக் அப்படின்னு இவங்க 3 பேரும் தானியேல் மேலே ரொம்ப டாப்பானவர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் எல்லாம் உலக நாடுல ரொம்ப சிறந்து விளங்குற நாடு எது அப்படின்னா இஸ்ரவேல் நாடு என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே இஸ்ரவேல் தேசம் என்பது ஒரு குட்டி தேசம்தான், இந்தியா மாதிரி கிடையாது, பெரிய தேசம், குட்டி தேசம்தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் யூதர்கள், யூத கலாச்சாரத்தில் பிறந்தவர்கள், தேவனை வழிபடக்கூடிய ஒரு நபர்கள். அப்பேற்பட்ட ஆட்கள் தான் இன்னைக்கு இந்த கூகுள் போன்ற அந்த கம்பெனி எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம செல்போன்ல யூஸ் பண்ற ஒவ்வொரு ஆப்பும் நம்ம பேசிட்டு இருக்கிற பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒளி இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிகப்பெரிய ஒரு டாப் 10ல நாம் உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடித்ததை தான் இருக்கும் என்று சொல்லி ஆய்வகங்கள் சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் தேவன் சொல்கிறார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என்னுடைய பிரியம் என்று சொல்லி, அது என்னவோ தெரியல, யூதர்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதினால் உலக நாடுகளிலே எல்லா துறைகளிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா பொருட்களிலும், எல்லா கம்பெனிகளிலும் அவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அதை போன்று இந்த பாபிலோன்ல இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் பொழுது இந்த சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ என்பவர்கள் எல்லா துறையிலும் பாருங்க சிறப்பான ஒரு திறமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். ஏன் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே என்னுடைய ஞானம் என்று அவர்கள் சொல்லப்படுவதை நாம் கேட்கிறோம். இந்த சம்பவத்தை ஏன் வாசித்தேன் அப்படின்னு சொன்னா,
இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி 61வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். 1வது வசனத்தை நீங்கள் போய் பாருங்க. அந்த கடைசி பகுதி அந்த வசனத்துல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த சப்ஜெக்டினுடைய நோக்கத்தை பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தரித்திரத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள். அதனால ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அதே இந்த பவுல் சொல்றாரு, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்கவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிப்பதிலே ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி, இந்த தீபாவளி அன்றைக்கு பாருங்க ஒரு 25,000 ரூபாய் செலவாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்ப வேஸ்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வேற ஏதாவது நம்ம செஞ்சிருக்கலான்னு. நான் ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம் என்னன்னா அப்படின்னா, விலையேற பெற்ற வார்த்தைகளை கேட்பதற்கு எத்தனை லட்சம்னாலும் என்ன பண்ணலாம், செலவழிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வந்து கேட்கிற ஜனங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தர வேண்டும். எப்படியாவது அவங்களுடைய உள்ளங்கள் மேம்பட வேண்டும், அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற இப்பேற்பட்ட தரித்திர எண்ணங்கள் எல்லாம் அவங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தான் அந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ தவிர மற்ற என்ன நோக்கத்திற்காகவும் செய்வது கிடையாது. இப்ப அவங்க வாழ்ந்த அந்த நாட்டில் பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் பேரு நேபுகாத் நேச்சர். இந்த சத்தியத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இவங்க இந்த பாபிலோன்ல இவங்க ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. எல்லா துறையிலும் எந்த வேலை கொடுத்தாலும் டாப்பா இருக்கிறானுங்க. செய்ய முடியாதுன்னு அவங்க மறுதளிக்கவே இல்லை. ஏன்னா இதை வாசித்தல நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப ஜனங்க போட்டு கொடுத்து இவங்க 3 பேரையும் எரிகிற அக்கினியில போட்டு இவங்கள முடிச்சிட்டா நாம எல்லா துறையிலும் எப்படி ஆயிடலாம், பெரிய லெவல்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டிருக்கிற இந்த வேலையில தானியேல் 3வது அதிகாரம், தானியேல் 3:14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. தானியேல் 3:14. நேபுகாத் நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? வேணும்னே ஒரு சட்டத்தை போடுறாங்க. என்ன சட்டம் போடுறாங்க? இவங்களுக்காகவே அந்த சட்டத்தை போடுறாங்க. போட்டுட்டு ராஜா பாருங்க, அந்த சிலையின் உயரம் 90 அடி, சிலையின் உயரம் 90 அடி, அகலம் 9 அடி. அந்த ஒரு பொற்சிலையை கொண்டு வந்து நிறுத்தி இவங்களுக்காகவே இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. அப்ப ராஜா கட்டளை போடுறான். நான் படிக்கும்போது நீங்க கவனிச்சு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். என்ன கட்டளை போடுறான்? நான் நிறுவின இந்த சிலையை இந்த பாபிலோன் தேசத்தில் வசிக்கிறவன், அது எந்த கலாச்சாரமா இருந்தாலும் என்ன, எந்த ஜாதியை சார்ந்தவனா இருந்தா என்ன, எந்த மொழியை பேசினா என்ன, ராஜா கட்டளை போடுறாரு, நீ யாராயிரு, நான் ஒரு சிலையை வைக்கிறேன், அந்த சிலையை இதுதான் மெய்யான தெய்வம் என்று இந்த நாட்டில் வசிக்கிற எல்லோரும் வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அப்ப எல்லா ஜனங்களும் பாருங்க, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க? அவங்க பல மொழி பல கலாச்சாரத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் இது சொல்றாங்க, சரி இதுவும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுவும் நாங்க வணங்குறோங்க ராஜா அப்படின்னு
சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு உண்டாக்கி கொண்டு வந்து வச்சாலும் என்ன பண்ணுவாங்க? இயேசு அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க? இதுவும் ஒரு கடவுள் தாங்க. அந்த அந்த கேட்டகரி அங்க இருந்திருக்கு. அப்ப எல்லாரும் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த யூதர்கள் மட்டும் அடம் பிடிக்கிறாங்க. என்ன சொல்லி? என் கர்த்தரை ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இதுவும் ஒரு புது கடவுள் ஆட்டாங்குது. சரி, ஓகே, ரைட். அங்க மலையில வச்சு இதுவும் அதுதான் அப்படின்னாலும் ஓகே, ரைட்டு. இங்க ஒண்ணு இப்ப புதுசா உருவாகி இருக்குதுனாலும் அங்கேயும் கூட்டம், ஓகே, ரைட்டு. அப்ப இந்த ஒரு கூட்டம் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? முடியவே முடியாது, ஆகாது. அப்ப இந்த ராஜ்யம் பார்த்தான், என்ன எல்லாருமே ஒத்து வராங்க, நாடெல்லாம் ஒரே கடவுளா இருக்கணும், ஒரே சட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த ராஜா, நான் பிரசங்கம் பண்றது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பைபிள் இல்ல, 2026 உள்ள சட்டத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 2026 இது நடக்கும் என்று சொல்லி ஆவியானவருக்கு தெரிஞ்சதுதான் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இது எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கும் அந்த சட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடைமுறைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது, நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப இல்ல எல்லா மொழிதாரர்களும் ஒத்துட்டாங்க, எல்லா மதத்தினரும் சரி ஓகே இதுவும் ஒரு கடவுள் தான் ஒத்துட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லி அப்ப ராஜா கிட்ட செய்தி போது ராஜாவுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த 3 பேரும் என்ன பண்ணுங்க, கட்டி, அதுவும் சாதாரணமான ஆளுங்கள, ராணுவத்தில் பலசாலிகளை அனுப்பி என்ன அவன் அடங்க மாட்டான்னு சொல்றாங்களே, ராணுவத்தில் ரொம்ப போர்ல ரொம்ப பலசாலிகள் இருக்கிறாங்களே, அந்த ஆட்களை அனுப்பி கை காலெல்லாம் என்ன பண்ணுங்க, கட்டி தூக்கிட்டு வாயா அப்படின்னு சொல்லி. இந்த நெருப்பு மூட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க, அவர் சொல்றாங்க கட்டி தூக்கிட்டு வராவது அப்பாவது கழட்டி விட்டுருங்க, நாங்க ராஜா உண்டாக்குன சிலையவ கடவுள்னு வணங்கிடலாம்னு சொல்லியிருக்கலாம். என்ன உயிர் ரொம்ப முக்கியமாச்சு, சொல்லவே இல்லை, கட்டி தூக்கிட்டு போறாங்க, கம்மனியா இருக்காங்க. நெருப்பு பக்கம் தூக்கி போடுறதுக்கு பக்கம் போனா அனல் அதிகமாட்டிக்குது. யார் மேல? தூக்கிட்டு போனவங்க மேல. தூக்கி உள்ள போட்டாங்க பாருங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க, தூக்கி போட்டவன் என்ன பண்ணிட்டான், அனல் அடிச்சு கருகி செத்து போயிட்டான். அப்ப ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டுச்சு, நெருப்புல கட்டி தூக்கி போட்டும் நான் இந்த சிலையை வணங்குறேன்னு சொல்லவே மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கட்டி தூக்கின்னு வந்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க எத்தனை பேரை போட்டீங்க அப்படின்னு சொல்லி. கூட ஒருத்தர் டிஃப்ரெண்டா இருக்கிறாரு, அவர் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த நெருப்பு இந்த அக்கினி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளை யாரும் கட்டி அதுல மாதிரி போடுறது கிடையாது. இந்த நெருப்பு போன்ற பிரச்சனை, அக்கினி போன்ற பிரச்சனைகள் மனுகுலத்திற்கு வரும் பொழுது, நேரிடும் பொழுது அதை எப்படி பேஸ் பண்றது, அதை அதிலிருந்து எப்படி விடுதலை ஆகுறது அப்படிங்கிறத குறித்து தான் வேதம் திட்டவட்டமா. அன்னைக்கு அது நடந்தது, ஆனா நமக்கு இது இன்னைக்கு யாரும் அப்படியெல்லாம் செய்யறது கிடையாது. பாருங்க,